ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தொடர் ஏகே இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர், நேயர்களுக்கும் வணக்கம். தொடர், கடந்த 10 நாட்களாக கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது. மோடி எங்கேயாவது தேடி பார்த்தீங்களா? மோடியை காணோம். வயநாட்டுக்கு போறாருன்னு சொன்னாங்க, அங்க ராகுல் காந்தி தான் போனாரு, பிரியங்கா காந்தி போனாங்க, காணோம். நிதின் கட்கரி ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காரு. நிர்மலா அவர் தாய்லாந்து போயிருப்பார் தொடர். மோடி அங்க எதுக்கு தொடர் தாய்லாந்துக்கு? அவருக்கு என்ன வேலைங்க? தாய்லாந்துல போயிட்டு அங்க நிறைய முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் இருக்கு. அந்த கோப்புகள்ல கையெழுத்து போட்டு வர போயிருப்பாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தாய்லாந்து அவர் போயிருக்காரு போதே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதான் கேக்குறேன், அவருக்கு என்ன வேலை? ஏற்கனவே இருந்ததை கூட ஒன்ன வச்சு காப்பாத்து. கோப்புகளில் கையெழுத்து போட சென்றிருந்தேன், இது ஒரு குற்றமா? இல்ல தோழர், எனக்கு அது கேள்வி இல்லை. ஏற்கனவே அவங்க பேர் என்ன, ஒருத்தவங்க அப்பப்ப நியூஸ்ல வந்து பேட்டி கொடுப்பாங்களே, பென் பென் ஏற்கனவே ஒரு யசோதா பென். யசோதா பென் அது மனைவி தோழர். இல்ல இல்ல, அவர் மனைவிக்காக போல, நாட்டுக்காக போயிருக்காரு. ஓ ஓ ஓ இல்ல, தாய்லாந்து சொல்லுங்க சொல்லுங்க. தாய்லாந்து பட்டாயா ஸ்ட்ரீட்னாலே ஒரு சில விஷயத்துக்கு ஃபேமஸ். மோடிக்கு அங்க என்ன வேலை பாருங்க. அது வந்து உங்களுடைய பார்வை. அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர், அவர் போய் பட்டாயா வேலைக்கு வாங்குறதுக்காக கூட போயிருக்கலாம். இந்த பட்டாயா இன்று முதல் எங்கள் இந்திய நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு இந்தியாவுக்கு வந்து நீங்க அங்க ஃப்ரீ விசா கொடுக்கணும். ஆல்ரெடி லேண்டிங் விசா, இதுக்கு மேல லேண்டிங் விசா கூட கொடுக்காதீங்க, இந்தியர்கள் வருவார்கள் போவார்கள், ஏன் நானே கூட வருவேன் போவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். சோ மேபி அதனால காணாம போயிருக்கலாம். கண்டிப்பா. நிதின் கட்கரி வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. டெல்லி அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, பட்டாயாக அவரும் வராரா? மோடி வந்து விரைவில் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. 75 வயது பூர்த்தியானவொன்னு அவர் நிச்சயமா மாற்றிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒன்றும் RSS எதிர்ப்பை மீறி எல்லாம் அவரால் தொடர முடியாது. அதுக்கு தான் நிதின் கட்கரி வந்து ஒரு அடி போடுறாரு. ஒரு பக்கம் யோகி ஆதித்யநாத் அடி போடுறாங்க. அது போக இன்னும் பல தலைவர்கள் பாஜகவுல RSSக்கு நெருக்கமா இருக்கிறவங்க அடி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வருது. அதனுடைய ஒரு முதல் குரலா இவரு நிதின் கட்கரி ஜிஎஸ்டியை வந்து ஆயுள் காப்பீட்டு இந்த விஷயங்கள் LIC லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சம்பந்தப்பட்டதை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்களை? அதான் இப்போ மோடியை வந்து 70 வயதை காரணமாக காட்டி சொன்னா அவர் வந்து கேட்க போறது இல்லை. ஏன்னா ஒரு ரெட் சிப் வச்சு சிட்டி மாதிரி, சிட்டிக்கு ரெட் சிப் வச்சுட்டா என்ன பண்ணும்? அது அதுக்கப்புறம் வசி சொன்னாலும் கேட்காது, ப்ரொஃபசர் போரா சொன்னாலும் கேட்காது. அது போலத்தான் மோடி, அவருக்கு வந்து ரெட் சிப் செலுத்தப்பட்டு 2014 செலுத்தப்பட்டு விட்டது. இனி வந்து அந்த சிட்டியை வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அது டிஸ்ட்ரக்டிவ் பார்ட்ல தான், டிஸ்ட்ரக்டிவ் மோட்ல தான் அது இருக்கும். என்றாவது ஒரு நாள் அவர் ஏமாந்த நேரத்துல RSSஓ இல்ல அதோட வேற யாராவது நிர்வாகிகளோ அவரை புடிச்சு கொண்டு போய் ஒரு பஸ்ஸுக்குள்ள வச்சு முதுகுல இருக்கிற சிப்பை எடுத்தாங்கன்னா ஒருவேளை அவர் வந்து டீஆக்டிவேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து முதற்கட்ட அப்ரோச். முதல்ல ட்ரை பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த சிட்டியை, வாணி நீ ரூம் ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி அப்ரோச் இதெல்லாம். இப்ப நிதின் கட்கரி செய்வதெல்லாம் இந்த மக்கள் மீது அக்கறை இருப்பது போல ஒரு பேச்சு. ஏன்னா நிதின் கட்கரிக்கு உண்மையாவே அக்கறை இருந்தா அவர் வந்து இந்த பாலிசி வந்து டிராஃப்ட் பண்ணும் போதே அவர் வந்து பேசியிருப்பாரு, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இருக்கு, காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம். இப்ப திடீர்னு வந்து ஒரு பார்த்துட்டு பட்ஜெட்ல இருந்து பார்த்துட்டு அப்படியே ஞானோதயம் பிறந்த போல வந்து கேட்கிறாரு, என்னன்னு மக்கள் வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க, அவங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல வந்து GST போட்டுவதை நான் வந்து ரீகால் பண்ணணும், அவங்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. இது நாக்பூர் இவரு எந்த MP? ஒரு நாக்பூர் MP. இவரு நாக்பூர்ல இருக்கிற மக்கள் யாரு நமக்கு தெரியும். அங்க யாரு அவங்க கேக்குறாங்களாம், எங்க GST வந்து நீங்க ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சோ நாக்பூர்ல இருக்கிறவங்க எப்படியும் வந்து 10% பொருளாதார பின்தங்கிய ஏழைகள், மாசம் வந்து 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனா இருப்பான். அவனாலேயே GST கட்ட முடியலன்னா நீங்க சாமானிய மக்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு உதாரணமா சொல்ல போனா ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க போட்டால் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் வரும். 20,000 ரூபாய் நீங்க ஆனுவல் சார்ஜஸ் நீங்க பே பண்ணணும். அதுக்கு GST-ஆவே ஒரு 3,000 ரூபாய் இப்ப போயிடும். அந்த 3,000 தான் வேண்டாங்கிறார் நிதின் கட்கரி. அவருக்கு எப்படி ஒரு அக்கறை வந்திருக்கு பாத்தீங்களா? ஆனா அவர் அக்கறையை நம்ம பாராட்டுறோம், ஆனா அதுல ஒரு உள்நோக்கு இருக்கு. அவர் அதை வைத்துக் கொண்டு மோடியையும் மோடிக்கு ஆதரவாக இருக்கும் பிஜேபி மந்திரிகளையும் வந்து அவர் டார்கெட் பண்றாங்க. இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா அதுக்கு எந்த பதிலும் அவங்க வந்து சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க.
சோ இதுதான் நிதின் கட்கரியோட திடீர் பாசம் என்பது. இது வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பாக இருக்கு. சீக்கிரம் அது வந்து ஒரு எரிமலையாக வெடித்து அதுல சுத்தி இருக்கிற எல்லாரும் காலியானாங்கன்னா சந்தோஷம் தான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டை வந்து இதுல ஒரு 4 பேரு அவனுடைய உண்மையை வந்து வெளியே சொல்லணும். அதுல ஒரு 4 பேரு இவனோட உண்மையை வந்து வெளியே சொல்லணும். அதை பார்த்து நாட்டு மக்கள்லாம் இவர்களை வந்து புறக்கணித்து விட்டு இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடந்து இந்தியா பிளாக் வந்து அலையன்ஸ் ஃபார்ம் ஆனா அதுதான் வந்து உண்மையாவே வந்து நாங்க ஒரு நன்னாளாக கொண்டாட முடியும். வேற எதையுமே நம்ம வந்து கொண்டாட முடியாது. சோ நிதின் கட்கரி செஞ்சது இப்படி போய் முடிஞ்சா சந்தோஷம். இப்படி முடியாம அது இன்னும் சும்மா தொட்டுக்கோ ஒட்டிக்கோன்னு இருந்தா அது நமக்கு வருத்தம் தான். கண்டிப்பா தோழர். ஐநாவினுடைய தலைவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் 800 மில்லியன் பீப்புள் வந்து ஸ்மார்ட் போன் மூலமாக ஏழ்மையிலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து. அப்டேட் இருக்குங்க. எப்படி ஒருத்தர் ஸ்மார்ட் போன்ல எப்படி வந்து ஏழ்மையில இருந்தோ வறுமையில இருந்தோ எப்படி வந்து வந்துட முடியும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுதான் எனக்கான கேள்வியுமே. ஸ்மார்ட் போன் என்ன சாப்பிடுறான்? ஸ்மார்ட் போன் எடுத்து சாப்பிடுறானா? ஸ்மார்ட் போன் ரீசார்ஜ் பண்ணனாலே இன்னைக்கு வந்து காசெல்லாம் ஏத்திட்டாங்க, டாரிஃப்லாம் ஏத்திட்டாங்க. என்னோட ஸ்மார்ட் போனோட மோனோபோலி யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? ஸ்மார்ட் போன் ஓகே, போனுக்கு சர்வீசஸ் டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ்ல யார்கிட்ட இருக்கு? மோனோபோலி யார் இந்தியாவில்? ஜியோ, அம்பானி. அவன்கிட்ட கொடுத்துட்டு இந்தியா வளருதுன்னு சொன்னா அப்ப என்ன சொல்றாங்கன்னா இன்னும் கொடுங்க ஜியோக்கு இன்னும் எல்லா சர்வீசஸையும் ஃப்ரீயா கொடுத்துருங்க. அததான் அவங்க சொல்ல வருவாங்க. அதான் தோழர், அது ஒரு இது. இன்னொரு பேரலான இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணிருக்கிறது. இந்தியா வந்து அமெரிக்காவோட பெர் கேபிட்டா இன்கமோட கம்பீட் பண்ணணும்னா இன்னும் 70 வருஷம் ஆகும், அது 1/4 தான் ஆகும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இன்னும் இதோட இன்னும் 70 வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தான் கேட்கிறோம். அதனாலதான் இன்னும் 70 வருஷம் எங்களுக்கே நீங்க ஓட்டு போடுங்க, நாங்க அமெரிக்காவோட அந்த பெர் கேபிட்டா இன்கம் அளவுக்கு நம்ம உங்களை அழைச்சிட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. இன்னும் அடிஷ்னலா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இந்திய குடியுரிமையை கடந்த 2 வருடங்கள்ல திறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? ஏன் 2 லட்சம் பேர் குடியுரிமை வந்து போனாங்கன்னா மோடி அடிக்கடி வெளிநாடு போறாருல, சோ அவருக்காக வெளிநாட்டுல போய் இருந்தா அவர் அங்க பார்க்க முடியும்ல, அதனால வெளிநாடு போயிட்டாங்க. இப்படி நீங்க எல்லாத்தையுமே மோடி பத்தி யோசிக்க பாருங்க, சூப்பரா இருக்கும் நாடு. இந்த 3 செய்திகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த இதை எப்படி தோழர் பாக்குறீங்க? நம்ம இது எல்லாமே லார்ஜர் டாபிக்ஸ் தோழர். இப்போ இந்தியால வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக மக்கள் கனெக்டடா இருக்காங்கன்னா நமக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு பாக்குற எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. அதுல வந்து அவங்க நெட் கனெக்ஷன் இருக்கு, உலக விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ஃபைன். ஒரு மணி டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியா செய்ய முடியுது. இதற்கு முன்னாடி இடைத்தரகர்கள் இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொடுக்குது, அதுல பணம் கொடுக்குறாங்கன்னா இடைத்தரகர்கள் இருப்பாங்க. இப்ப அந்த இடைத்தரகர்கள்லாம் இல்ல, பேங்க்ல வந்து எல்லாருமே கனெக்டடா இருக்கிறதுனால அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் செலுத்தப்படுகிறது. மாற்றுக்கிறது இல்ல, நம்ம பாராட்டுறோம். ஆனா இது காலத்தின் கட்டாயம். இது இந்த காலம் அதற்கேற்ற ஒரு வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி என்பது இதுதான். ஒரு காலத்துல வந்து காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தவன், குகைக்குள்ள சுத்திட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் வந்து நிலங்களை வந்து பண்படுத்த கத்துக்கிட்டான். அது காலத்தின் கட்டாயம். அதன் பிறகு நிலத்தை வந்து உழுது விவசாயம் செய்து அதுக்கப்புறம் வீடு, காட்டுக்குள்ளதான் வீடு, மலைகளுக்குள்ளதான் வீடுன்னு இல்ல, நிலத்திலயும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய அறிவை கொஞ்சம் பயன்படுத்தினால் நம்ம இங்கே வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு எவல்யூஷன் தான். இது ஒரு நீண்ட நெடிய ப்ராசஸ். இது இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராசஸ், அவ்வளவுதான். மனிதன் வந்து தன்னுடைய பரிணாம வளர்ச்சியில இவ்வளவு அளவு வளர்ந்து விட்டான். அடுத்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இதற்கு வித்திட்டது யாரு? அப்படி அதை பாருங்க. மார்க்கெட்ஸ் ஓபன் பண்ணி விட்டது யாரு? குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வர செய்தது யாரு? காங்கிரஸ் தான். மன்மோகன் சிங்கோடைய அவர் வந்து இப்ப பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும் போதுதான், நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போதுதான் 1991ல எல்பிஜிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. என்னது? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இதன் மூலமாக வெளிநாட்டு கம்பெனி நிறுவனங்கள் வந்து இங்க தொழில் செய்வதற்கும், இங்க வந்து அரசு மருத்துவமனைகள் தொடங்குவதற்கும், கட்டுமான பணிகளை செய்வதற்கும் வந்து அப்படிதான் எங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகுது. அதன் விளைவு தான் இங்க வந்து டிஜிட்டல் அப்படிங்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து டிஜிட்டல்ங்கிற ஒரு யுகத்தை நம்ம நோக்கி வந்திருக்கோம். இதை வந்து கிரெடிட்டை வந்து உடனே பிஜேபி அரசாங்கத்திற்கு நம்மளால கொடுத்து விட முடியாது. இது அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் இது நடந்திருக்கும். இதனால அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க முடியும். இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இவர்கள் ஆட்சி செய்யும் இந்த காலகட்டத்தில்
இந்த ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான வித்தியாசம் வந்து குறைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது கிடையாது. சாமானிய மக்களுடைய வருவாய் வந்து பெருக்கப்பட்டிருக்கானா அது கிடையாது. இப்ப லோ இன்கம் குரூப்ஸ், மிடில் இன்கம் குரூப்ஸ், ஹை இன்கம் குரூப்ஸ் இப்படி வந்து 3 கேட்டகரி இருக்கு. இந்த லோ இன்கம் குரூப்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருந்தாங்க இவங்க ஆட்சி வருவதற்கு முன்னாடி? வந்த பின்னாடி ஏதாவது உயர்ந்திருக்காங்களா? அப்படி அந்த விவரங்கள் எதனா இருக்கானா? இல்ல. மிடில் இன்கம் குரூப்ஸ், மிடில் கிளாஸ் இவங்க ஆட்சி வருவதற்கு முன்னாடி எவ்வளவு இன்கம் குரூப்ல இருந்தாங்க, இப்போ எவ்வளவு பேர் மிடில் கிளாஸா இருக்காங்க, எத்தனை பேர் ஹையா போயிருக்காங்க, எத்தனை பேர் லோவா வந்திருக்காங்க, இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் எதுவுமே இல்ல. அப்போ இந்த அரசாங்கம் வந்து இல்லைன்ன போது அது அப்படியேதான் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி புள்ளி விவரங்கள் இல்லைன்ற பட்சத்துல அது அப்படியேதான் இருக்கு. சொல்ல போனால் நாம பார்த்த வரைக்கும் இந்த ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான இடைவெளி வந்து அதிகரிச்சிருக்கு. நம்ம பல புள்ளி விவரங்கள் நம்மளால சொல்ல முடியும். உத்தரப்பிரதேசம் வந்து நீங்க உதாரணமா எடுத்துக்கொண்டால் அவர்கள் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல தான் இருக்கான். பாப்புலேஷன் வந்து உயர்ந்துகிட்டு போகுது. ஆனா பல மாநிலங்களோட நிதியை வாங்கி அவங்களுக்கு பகிர்ந்தளித்தாலும் அவனால அந்த டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து அவனால வந்து ஷைன் ஆக முடியல, அச்சீவ் பண்ண முடியல. விச் மீன்ஸ் அவ ஒரு 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 இடத்துக்கு ஒரு உதாரணம், உத்தரப்பிரதேசங்கிறது ஒரு உதாரணம், பீகார் என்பது ஒரு உதாரணம். இங்க எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்ல. சோ இங்கதான் இந்தியாவுடைய இந்த பிமாரு ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க. பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். இந்த பிமாரு ஸ்டேட்ல தான் அதிக அளவான மக்கள் தொகை, கிட்டத்தட்ட ஒரு 40 to 60% ஆன பாப்புலேஷன் அந்த அந்த மாநிலங்கள்ல இருந்தே நமக்கு கிடைச்சிருந்தோம். அந்த பாப்புலேஷன் வளர்ந்திருக்கான்னா கிடையாது. அப்ப அத வந்து யார் எக்ஸ்பிளாய்டேஷன் பண்றா? டெலிகம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ல வந்து அம்பானி வராரு. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன்ல வந்து அதானி வராரு. சோ நீங்க அவங்களுக்கு தான் எல்லா வளர்ச்சியும் கொடுக்குறீங்களே தவிர மக்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் கிடைக்கவில்லை. அதனால இந்த 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 டிஜிட்டல் வளர்ச்சியை வந்து ஏதோ மோடியின் சாதனை போலவோ இல்ல மோடி அரசாங்கத்தின் ஒரு சாதனை போலவோ நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ இன்னொரு உண்மையான கோர உண்மை என்னன்னா, நம்ம அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா இன்கம் அளவுக்கு நம்ம வரணும்னா இன்னும் 75 வருஷம் ஆகுங்கிறாங்க. அதே போல இந்தோனேஷியாவும் 70 வருஷம் ஆகும். அப்போ நம்ம வி ஆர் ஆன் பார் வித் இந்தோனேஷியா. இந்தோனேஷியா என்பது என்ன? ஒரு பூகம்பங்கள், அடிக்கடி பூகம்பம் வரும் ஒரு நாடு, அடிக்கடி அங்க இயற்கை பேரிடர்கள் வரும் ஒரு நாடு. அந்த நாட்டிற்கும் இந்தியாவையும் ஒப்பீடு செய்வது எந்த வகையில நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா அப்படிதான் இருக்கு சிச்சுவேஷன். அங்க வந்து ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, வளர்ச்சி இருக்காது. அப்படியே தேக்க நிலையில தான் இருப்பாங்க மக்கள். அந்த இந்தோனேஷியாவையும் இந்தியாவும் ஒரே பொருளாதார புள்ளியில இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நாம அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா இன்கமை வந்து அச்சீவ் செய்வதற்கு இன்னும் 75 வருஷம் ஆகும். சைனாவுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அப்ப அது நம்மளால சாத்தியம். சைனா வந்து அவன் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார மாற்றங்களை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஆன் பார் வித் அமெரிக்காவா இருக்கா. இன்னும் ஒரு 10 வருஷத்துல அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா இன்கமா அவனால அடைந்து விட முடியும். ஆனா நாம அப்படி கிடையாது. சோ இது அப்போ மோடி நம்மள வளர்ச்சி பாதைக்கு அழைச்சிட்டு போறான்னா கிடையாது. அவரு நம்ம வளர்ச்சி பாதைகளை அழைச்சிட்டு போல. அவருடைய அரசியல் லாபத்திற்காகவும் அவருடைய கட்சியோட அரசியல் லாபத்திற்காகவும் தான் இங்க எல்லா விஷயத்தையும் செய்யறாரு. உதாரணமா சொல்ல போனா வயநாடு இஷ்யூக்கு அவர் வந்தாரனா இல்ல. இதுவே அது பீகார், குஜராத்தாக இருந்திருந்தால் அவர் ஊருக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் தூக்கிட்டு குஜராத் ஃபுல்லா சுத்தி இருப்பாரு. நிவாரண பணிகளை வந்து இன்னும் வேகமா துரிதப்படுத்திருப்பாரு. நிவாரண தொகையை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாரு. ஆனா கேரளாக்கு அப்படி செய்யப்பட்டதான்னா கிடையாது. இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களே என்ன பண்றாங்க? துபாயில அந்த அரபு நாடுகள் வந்து நாங்க கொடுக்குறோம், ஏன்னா அதிக அளவுக்கு கேரளா ஊழியர்கள் எங்க நாட்டுல வந்து வேலை செய்யறாங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகுதோ நாங்க தரணும் போது அதெல்லாம் முடியாது, எங்க நாட்டுக்கு நீங்க ஏன் பணம் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சரி, இவர்களாவது கொடுத்தார்களான்னா அதுவும் கிடையாது. சோ இதுதான் மோடி. இப்படி எல்லாம் ஆட்சி செய்தா நமக்கு 70 வருஷம் இல்ல 100 வருஷம் ஆனா கூட அமெரிக்காவோட பர் கேபிட்டா இன்கம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. என்னடா பெரிய பர் கேபிட்டா இன்கம்னா அது ஒரு ஒன் ஆஃப் த கோர் கிரைட்டீரியா. ஒரு நாட்டோடைய வளர்ச்சியை வந்து நிர்ணயிக்கும் சக்திகளில இந்த பர் கேபிட்டா இன்கம், ஜிடிபி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறியீடுகள். இதெல்லாம் பொருளாதாரம், அடிப்படை பொருளாதாரம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு தனிநபர் வருமானத்தை வைத்துதான் ஒரு நாட்டோடைய வருமானம் என்ன என்பதை வச்சு புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த தனிநபர் யார் என்பதை வந்து அரசாங்கம் வந்து தெளிவா இருக்கணும். அம்பானியோட வருமானத்தை வச்சுட்டு அதுதான் இந்தியாவோட வருமானம்னு நம்ம கணக்கிட்டா நம்மளோட முட்டாள்கள் யாரும் கிடையாது. ஆனா இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்த மேலே இருக்கிற இந்த 3% மக்கள், அம்பானிகள், அதானிகள் மூலமாக நேரடியாக பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு சாரார்
அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மட்டும் உயர்த்தி விட்டு இந்தியா வளர்ந்து விட்டது, இந்தியா மிளிர்கிறது, பிஸ்கிட் பாரத், ஸ்வச் பாரத், மேக் இன் இந்தியா அப்படின்னு கதையா விட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த இந்தியாவும் வளரல. வளர்ந்தது எல்லாமே 3% இந்தியா தான் வளர்ந்திருக்கு. அவன் 300 மடங்கு வளர்ந்திருக்கான் ஒவ்வொருத்தரும். ஆனா மீதி இருக்கிற 97% இந்தியர்கள் ஒண்ணு அப்படியே இருக்கான், இல்ல இன்னும் அதை விட கீழே போயிருக்கான். இந்த உண்மையை நம்ம வந்து இந்த யுஎன்னோட தரவுகள் வச்சு நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்புறம் கடைசியா அதே ஒரு சான்று, இங்க வாழ வக்கு இல்லைன்னா வெளிநாட்டுக்கு தான் போய் ஆகணும். புரியுதுங்களா? 2 லட்சம் பேர் வெளியே போயிருக்கான். 2 லட்சம் பேருங்கிறது ஒரு தனிநபர் கிடையாது, குடும்பம். ஒவ்வொரு குடும்பமும் நீங்க கணக்கு வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வெளியே போயிருக்கான், 1 கோடி பேர். அப்ப நம்ம பாப்புலேஷன்ல ஒரு கணிசமான ஒரு 0.8% இல்ல 0.1% வந்து வெளியே போயிருக்கு. அப்போ இங்க வாழ்வதற்கு வக்கு இல்லை, அதற்கான வாழ்வாதார சூழல்களை நீங்கள் ஏற்படுத்தி தரவில்லை. அப்படிதான் இப்ப பொருள் எடுத்துக்கணும். சோ நாடு இந்த லெவல்ல தான் இருக்கு. இனியும் வந்து நம்ம இதை வந்து இந்திய மக்களை வந்து புரிஞ்சுக்காம ஜெய் ஸ்ரீராம், கிருஷ்ணர் பிறக்க போறாரு, கல்கி அவதாரம் எடுக்க போறேன். இப்போ ஒருத்தர் ஒரு கிறுக்கு பையன் படம் எடுத்தா பாருங்க, கல்கின்னு ஒரு படம். இந்த மாதிரிலாம் படம் எடுத்துட்டு அமிதாப் பச்சன் மாதிரி ஒருத்தர் குகைக்குள்ள உட்காந்துருப்பாரு, அவர் வந்து காப்பாத்துவார் நம்மள. குழந்தை பிறக்கும், தீபிகா படுகோனே குழந்தை பிறக்கும், பிரபாஸ் போய் அதை காப்பாத்திட்டு வருவாரு. இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம 100-150 வருஷம் ஆனாலும் அமெரிக்காவுக்கு வில் நாட் பி ஆன் பார் வித் அமெரிக்கா. கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி.